ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் இன்றைக்கி டே 47. இன்றைக்கி எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சதுனால எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன கவலை இருந்தது. பிகாஸ் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுற டே. மார்னிங் டாஸ்க்கு பிக் பாஸ் ஆரம்பித்தது, இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறவங்க, இண்டிவிஜுவலாக விளையாடுறவங்க யார், இண்டிவிஜுவலாக இல்லாமல் குரூப்புக்காக விளையாடுறவங்க யார், எதுவுமே பண்ணாமல் இன்னும் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறவங்க யார், விளையாடவே ஆரம்பிக்காமல் இருக்கிறவங்க யார். முதல்ல முத்து எழுந்து வந்து சொன்னார், இண்டிவிஜுவலாக விளையாடுறது ஜாக்லின், இண்டிவிஜுவலாக இல்லாமல் வீட்டுக்காக அவங்களுடைய டீமுக்காக விளையாடுறது அன்ஷிதா, பார்ட்டிசிபேஷனே பண்ணாமல் இருக்கிறது வர்ஷினி. இதில் எல்லாருக்குமே தெரியும், மோரலஸ் வர்ஷினி தான் நான் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னுட்டு. அடுத்தது சாச்சினா வந்து ராணவ் இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு, ரயான் வந்து குரூப்புக்காக விளையாடுறாரு, அகெயின் வர்ஷினி. விஷால் வந்து முத்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு, சிவா வந்து இது டீமுக்காக விளையாடுறாரு, வர்ஷினி விளையாடவே ஆரம்பிக்கல. ரயான் வந்து ஜாக்லின் இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க, முத்து வந்து டீமுக்காக விளையாடுறாரு. ஏன்னா அவர் தானே டீமுக்காக எல்லாம் பண்ணி பிளான்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாரு. வர்ஷினி அகெயின் பார்ட்டிசிபேஷனே இல்லை. ஜாக்லின் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க, முத்து வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு, அன்ஷிதா டீமுக்காக விளையாடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய தனித்துவம் அவங்களுடைய தனியான ஒரு விளையாட்டு வெளியில் யாருக்கும் இன்னும் தெரியல. விஷால் வந்து இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கலை அப்படின்னு, அதனால் ஏதாவது மாறும்னு பார்த்தாங்க. ஆனால் இல்லை. அடுத்த உடனே அருண் வந்து விஷால் தான் இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு, ஜாக் வந்து அவங்க டீமுக்காக விளையாடுறாங்க, ஏன்னா அவங்களுடைய தனித்துவம் தெரியலன்னு சொல்லணும்ல, அதுக்காக. வர்ஷினி வந்து எகெயின் அவங்கள எல்லாரையும் திரும்ப ட்ராக்குள்ளே கொண்டு வந்துட்டார். வர்ஷினி விளையாடவே ஆரம்பிக்கலை. அடுத்தது அன்ஷிதா வந்து ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க. முத்து, அதாவது பிக் பாஸ் சொல்கிறத இவங்க யாருமே புரிஞ்சுக்கவே இல்லைங்க. இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்களா டீமுக்காக விளையாடுறாங்களா அப்படிங்கிறது, இவங்க டீமையும் தன் பக்கம் இழுத்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை சௌந்தர்யா பர்ஃபெக்டாக சொன்னாங்க. முத்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு, எப்படின்னா மற்றவங்க கேமையும் சேர்த்து அவர் ஒத்தராகவே இண்டிவிஜுவலாக விளையாடி முடிச்சிடுறாரு அப்படின்னுட்டு. ஜாக்லின் பர்ஃபெக்டாக சிரித்தாங்க புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் ஜாக்லினுக்கு மற்றவங்க சொல்லும்போது புரியுதே தவிர இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரொட்டீனாக ஒரு ஆன்சர் தான் கொடுத்துட்ருந்தாங்க. வர்ஷினி தான் மோஸ்ட் ரோஸ்டட். ஸோ வெளியில் வந்து ஜாக்லின் வந்து வர்ஷினிகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே பாரு, உன்னையே எல்லாரும் சொல்கிறாங்கன்னு யோசி, நீ தான் சேஃப் டு பிளேம், உன்னை சொல்லிட்டா வேறு யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, நீயும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே இந்த தேர்ஸ்டே வந்துருச்சுன்னா வாரம் முழுக்க ஒரு மாதிரி விளையாடுவாங்க. தேர்ஸ்டே வந்துருச்சுன்னா மற்றவங்க எல்லாருமேலேயும் ஒரு அக்கறை வரும், தான் தனியாக ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணுமேன்னுட்டு ஒரு முனைப்பு வரும். எல்லாருமே அதை தனித்தனியாக அங்கங்கே அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஆடியன்ஸ் போலில் வந்து கேட்ட கொஷனுக்கு, இந்த வாரம் பாய்ஸ் ஹவுஸ் கேர்ள்ஸுக்கு குக் பண்ணி தரணும் அப்படின்னுட்டு, அதுவும் அவங்கக்கிட்ட இருக்கிற ரேஷனை வச்சு. ஸோ பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு, நேற்றுக்கு நைட்டே கேர்ள்ஸ் எல்லாம் படுத்து அலம்பல் பண்ணி பிக் பாஸ் சாப்பாடு அனுப்புங்கன்னெலாம் பண்ணதுனால, சரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டோன்னா அவங்களோட ரேஷன் கொஞ்சம் மேனேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரின்னு ஆண்களும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது முத்து சொல்கிறாரு, போன வாரம் நமக்காக கேட்டுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நல்லதாக பண்ணி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தி, சாச்சனா அண்டு பவித்ரா உட்காந்து ஜாக்லின் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜாக்லின் எப்போவுமே சொல்லுவாங்க, ஏய் உனக்கு தெரியுமா, எனக்கு அது தெரியும், என்னதுக்கா தெரியும், அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், எப்போ பாரு இப்படி தான் பண்ணுவாங்க. ஷி ஆல்வேஸ் சேஸ்,
புரியுது 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 புரியுது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனந்தி சொல்கிறாங்க, இந்த வாரம் சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் அவங்கக்கிட்டே திரும்ப அதை பண்ண போகிறேன் அப்படின்னுட்டு. 50 நாள் ஆயிருக்கு. எல்லாருக்கும் பிளேயர்ஸ்க்கு ஒத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. அடுத்தது ஆண்கள் பெண்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமா உட்காந்து அதை கார்டன் ஏரியாவில் உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன வழக்கமோ தெரியல, முத்து அவரோட பிளேட்லேருந்து எடுத்து எல்லாருக்கும் ஒரு 2 ரூபா ஊட்டினா தான் அவருக்கு ஒரு திருப்தி. இந்த எச்ச சோறு சாப்பிட்லன்னா யாருக்குமே தூக்கம் வராது போல இருக்குது. அடுத்தது பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது ரோஸ்டிங் ஆரம்பிச்சாகணுமே. ஸோ இந்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் யார், வர்ஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொருத்தரை சொல்லும்போது மேஜராக செலக்ட் பண்ணது எல்லாருமே பவித்ராவை பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு. பாய்ஸ்லேருந்து தீபக் அண்ட் ராணவ் 4 ஓட்டு வாங்கினாருங்க. தட் இஸ் ரியல் ஒண்டர். அதாவது எல்லோரும் சொன்ன ரீசன் எப்படி இருந்ததுனாக்க, ராணவ் பேசாமலே இருந்தார். ஆனால் இந்த தடவை ராஜாவாக இருந்து எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசி மற்ற இடத்துல பேசாமல். ஆனால் இதை பார்த்தா இவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த வாரம் இவங்களை தட்டி விட்ருவோம், யாராவது வரட்டும் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் மற்றவங்கள பார்த்துக்கலாம். ஏன்னா ராணவுக்கு ஒன்றும் எக்ஸப்ட் ஃபார் பீயிங் அ ராஜா அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ தீபக் அண்ட் ராணவில் தீபக் 5 ஓட்டு விழுந்தது. ஸோ பவித்ராவும் தீபக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் த வீக். அவங்க 2 பேரும் தான் கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெற போகிறாங்க. அடுத்த பார்ட்டு வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யார். இவங்க தான் நிறைய கதை கட்டி இது அதுன்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லி சிவா அண்டு சௌந்தர்யா பிகம் த வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். அப்பயே சௌந்தர்யாவுக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இல்லை எந்த விதமான இது கொடுக்கணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தாப்பில் பார்த்தா பனிஷ்மெண்ட் ஃபார் தெம், ரோஸ்ட் பண்ணணும் அவங்க 2 பேரையும் உட்காத்தி வச்சு. அவங்க 2 பேரையும் பிளாஸ்மா முன்னாடி 2 சேர் போட்டு உட்காத்தி வச்சுட்டு ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் ரோஸ்ட் பண்ணணும். இதை அவங்க எதிர்த்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரியோ, இது எப்படி நீ சொல்லலாங்கிற மாதிரி டாக் பேக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உட்காத்தி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு தீபக் எழுந்தார், ரொம்ப மும்முரமாக சொல்கிற மாதிரி. அப்புறம் எல்லாரும் அப்படி ஒருத்தரை பார்த்த உடனே உட்காந்துட்டாரு. அவரால் எதுவுமே பேச முடியல. முத்து எழுந்து ஃபஸ்ட்டு அருண் ஏதோ பேச ஆரம்பித்தார். சரி, அவ்வளோ பேசுகிறல்ல, நீ பண்ணு ரோஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு அருணை ரோஸ்ட் பண்ணார். அடுத்தது சௌந்தர்யாவை இத்தனை வாரமாக நீ எப்படி தப்பிச்சு வந்தங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எங்கே பேசினா வெளியில் வரணுமோ அங்கே மட்டும் பேசிட்டு மற்ற நேரத்தில் அமைதியாக போய் உட்காந்து நல்லா நீ கேம் விளையாடுற, நேர்மறையான அதிகமான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் நேரம் மோதினன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம எல்லாருமே நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை எல்லா நேரமும் நீங்கள் இப்படியே இருக்க முடியுமா, எல்லா உணர்வுகளையும் நீங்கள் வெளியில் காட்டணும், யார் சிவா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் தெரியணும், இன்னும் ஓப்பனாக விளையாடினா தான் தெரியும், அதனால் நீங்கள் இவங்க கேமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசினார். அடுத்தது சாச்சனா எழுந்து ஏதோ ஒன்று பண்ணி இரிட்டேட் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் ஆரம்பிச்சுது. அடுத்தது சிவாவை உங்கள் கேம் பிளேயே இல்லை, ஆனால் அன்பாக மட்டும் இருக்கீங்க அப்படின்னு பிக் பாஸ் தான் சொல்லியிருக்காரே. இது அனலைசேஷனோ அட்வைஸோ இல்லை, இது ரோஸ்டிங் அப்படின்னுட்டு. அடுத்தது மஞ்சரி எழுந்து இங்கே சௌந்தர்யா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல, உங்கள் அப்பாவோட பேக்கரிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டு பிக் பாஸ் வீட்டில் சுற்றிட்டு இருக்கீங்க, என்டைட்டில்டாக இருக்கீங்க, அது ரொம்ப இரிட்டேட்டிங் இருக்குது, நீங்கள் பேசுகிறது இது பண்ணுறது எல்லாமே சாக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அது இதுன்னு அதை காமிச்சு எங்கள் எல்லாரையும் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு ரோஸ்ட் பண்ணாங்க. சிவாவை நீங்கள் என்ன முகத்தையே காட்டலை, நான் உங்களை என்ன ரோஸ்ட் பண்ணுறது, முகம் வெளில தெரிஞ்சாதானே ரோஸ்ட் பண்ணுறதுக்குங்கிறான்னு சொல்லிட்டாங்க.
ஆனந்த் எழுந்து, இந்த வீட்டில் ஆண்கள் அணி, பெண்கள் அணி, சௌந்தர்யா அணின்னு 3 அணி இருக்குது. ஆண்கள் அணியில் நாங்கள் எல்லோரும் இருப்போம், பெண்கள் அணியில் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் 3வது அணியில் அவங்க தனியாகவே கூட இருப்பாங்க. பல சமயத்தில் நீங்கள் அப்படியே தனியாகவே பயணிக்கிறீங்க, இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஆனந்தி சொன்னதே தான் ஜாக்கும் சொன்னாங்க சிவாவுக்கு. கமான் கமான், அதாவது ஆனந்தியை பார்த்து கமான்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எங்கே இப்போது? உங்களை காணுமே. உங்களை ஒரு பாப்பாயாக பார்த்தோம், ஒரு மிக்கியாக பார்த்தோம், பட் சிவா இன்னும் காணுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனந்தி சொன்ன உடனே பிக் பாஸ் குட் ஜாப் ஆனந்தி அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்க பண்ணினது மட்டும்தான் இதில் ரோஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறதா தெரியல. ஜாக்கும் மோரலஸ் இதே மாதிரி சிவாவுக்கு சொல்லிவிட்டு, சௌந்தர்யாவுக்கு 5 நாள் ஒரு பர்ஃபார்மன்ஸ், 6வது நாள் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு பண்ணுறியேம்மா நீ, எக்ஸ்ப்ரெஷனில் ஈமோஜியை விட உன் மூஞ்சியில் வர எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு அவங்கள ரோஸ்ட் பண்ணாங்க. தாங்க முடியாமல் பிக் பாஸ் நிறுத்திட்டார். இதை போதும் நீங்கள் பண்ணின ரோஸ்டெல்லாம் அப்படின்னுட்டு உடனே வெளியில் போய் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ், கொஞ்சம் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னுட்டு. ஸோ திரும்ப கூப்பிட்டு உட்காத்தி வச்சார். சரி, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, உடனே இவங்க ஏதாவது நல்லதாக பண்ணுவாங்க அப்படின்னுட்டு திரும்ப கூப்பிட்டு உட்காத்தி வச்சாங்க ரோஸ்ட் பண்ணணுன்னுட்டு. சௌந்தர்யா இல்லை, இவங்களை ரோஸ்ட் பண்ணணும்னு உட்காத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, இந்த ஒரு ரவுண்ட்லேயே ட்ரிகர் ஆகிட்டாங்க. பாய்ஸ் எல்லாரையும் ஹேய் வாங்க, எல்லோரும் தட்டு கழுவ போனீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் நான் டாஸ்க் கொடுக்கணும், கமான் உங்கள் அத்தனை பேருக்கும் டாஸ்க் கொடுக்க போகிறேன், எல்லோரும் வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய டாஸ்க்கு, நான் பேசுவேன், நீங்கள் எல்லோரும் கேட்க மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ன உடனே நம்ம சாச்சனா பொண்ணு சும்மா இருக்குமா, இருங்கக்கான்னு சொல்லிட்டு சேரை கொண்டு போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து கெத்தாக பேசுங்கக்கா நீங்கள் இப்போன்னுட்டு பக்கத்துலேயே நின்று ஒரு பனிப்பெண் மாதிரி சாமரம் வீசிட்டு, எங்கள் தலைவி சொல்லிட்டாங்க, எங்கள் குவீன் சொல்லிட்டாங்கன்னு அவளை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல விஷாலை பின்னாடி தான் கவுண்டர் அடிப்பியா, முன்னால் பேசு, கேமை விளையாடணுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனில் அப்படியே ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் அப்படியே தெரிச்சுது வார்த்தை. அடுத்தது ரயானை, நீ ஷோக்கு வந்திருக்கிறது ஜால்ராடிக்க தான் லாயக்கு, வேறு எதுக்குமே நீ லாயக்கு இல்லை. அடுத்தது அருணை, மாக்கிங்னு நீங்கள் தான் எல்லாரையும் மாக் பண்ணுறீங்க. அடுத்தது தீபக்கை, ரெஸ்பெக்ட், மேனர்ஸ், ஒன்று அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசாதீங்க, முடிஞ்சதுன்னா மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி மேனர்ஸோடு நீங்கள் விளையாடுங்கன்னொன்னே அவர் வாயை பற்றிட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிரிக்க ஆரம்பித்தோடனே சும்மா இருங்க, எனக்கு என்னை டாஸ்க் பண்ண விடுங்க, இது என்னோட டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்கு தான், இதுக்கப்புறம் உங்ககிட்ட டாஸ்க் பண்ணுங்க நான் கெஞ்சவே மாட்டேன். அப்படியே எக்ஸ்ப்ரெஷன் குவீனாக மாறி அவங்களுடைய நடிப்பு திறமை எல்லாத்தையும் அந்த இடத்துல காட்டிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா. அடுத்தது ஆனந்தி வளவளன்னு பேசுகிறதையே, ஆனந்தி இப்போ பாய்ஸ் டீமில் தானே இருக்காங்க, நீங்கள் வளவளன்னு பேசுகிறத என்னாலேயே கேட்க முடியல, உங்கள் பேச்செல்லாம் கொஞ்சம் குறைங்க அப்படின்னுட்டு ரஞ்சித்துக்கிட்ட, இப்படியே ஸ்வீட்டாகவே போயிட்டுருக்கீங்க, உங்கள் மூஞ்சியும் காட்டுங்க, மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வளைய வந்துட்டுருக்காதீங்க, விளையாட ஆரம்பிங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பஞ்சு. எப்போ திருப்பி தாக்க போகிறீங்கன்னு தெரியல, திருப்பி அடிங்க எல்லாரையும் அப்படின்னுட்டு. அடுத்தது ராணவ நீ பண்ணுறது எதுவும் புரியல, டீமில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உன்னை ஏற்றி விட்டு அந்த பில்டப்லேயே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு. அடுத்தது விஷால் அருண் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கற்றுக்கங்க அப்படின்னுட்டு அருணை. அடுத்தது ஜெஃப்ரியை மூஞ்சிக்கு நேரம் சொல்ல வேண்டியதை சொல்லு, எல்லாத்தையும் நீ அவங்கக்கிட்ட பேசி இவங்கக்கிட்ட பேசின்னு குரூப்பாக ஒருத்தர்கிட்டையா சொல்லிட்டு இருக்கிறத விட மூஞ்சிக்கு நேரம் பேசினா உனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். உடனே சாச்சனா ஏற்றி விடுறதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு, இது கரெக்டான டாஸ்க்குன்னு உங்களுக்கு தோணுதா, இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு நடுப்புற ஒரு பிட்டு போட்டுது. உடனே எல்லோரும் முத்து அப்படின்ன உடனே இவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, பேச்சு திறமையால் இந்த ஷோவை அப்படியே தூக்கி நிறுத்தி பண்ணலாம் ஒன்றுன்னு பண்ணிகிட்ருக்க இல்லையா, அது அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடும், அப்புறம் மொத்தமாக விழுந்துருவீங்க.
எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது அப்படின்னு நடுப்புற ஒரு சின்ன பிட்டெல்லாம் போட்டுட்டு, நீங்கள் மட்டும் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும்னு க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, நிறைய பேர் மண்டையை கழுவி என்னென்னமோ பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் தப்ப முடியாது, வெயிட் பண்ணுங்கள், உங்கள் மண்டையை கழுவ ஒருத்தன் வருவான், அப்படியே அந்த ஃபைனல் வீக் வரைக்கும் இப்படியே பேசி பேசி போயிட முடியாது, வர முடியாது. முத்து சொன்னார், மா நீ இந்த லெட்டரில் சொன்னதை ஒரு தடவை முடிச்சிட்டம்மா, இப்போ 2ஆம் தடவை அத்தனையும் கொட்டிகிட்டு இருக்க. பியூட்டி இஸ் ஆண்கள் டீம்லேருந்து யாரும் வாயே திறக்காமல் இவங்க சொல்கிறதெல்லாம் பேசாமல் கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது சிவாவை, ரொம்ப பயப்படுறீங்க, யாருக்கு பயப்படுறீங்க, உங்கள் கேமை ஆரம்பிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட என் டாஸ்க் முடிஞ்சுது, எல்லோரும் போகலாம். உடனே ஜெஃப்ரி சௌந்தர்யா வாய்ஸ்லேயே, இங்கே வா, உன் இதை நான் இது பண்ணி விடுறேன், உனக்கு நான் டாஸ்க் பண்ணி விடுறேன், உன் வாயை போய் நீ கழுவி என்னென்னமோ சௌந்தர்யா வாய்ஸ்லேயே பேசி இது பண்ணிவிட்டு போயிட்டுருந்தான். இதை பற்றி நைட்டு சௌந்தர்யா கிட்ட சிவா பேசிகிட்ருக்காரு. உன் வாய்ஸை ஜெஃப்ரி இப்படிலாம் கலாச்சி பேசுகிறான் இல்லையா, அது எப்படி இருக்கும்? உடனே சொன்னது, இதில் என்ன இருக்குது, அவன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே பண்ணுறான், அவன் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரியான கமெண்டிங்லாம் ரொம்ப காமன் தானே. அப்படிங்கும்போது நீ அப்படி சொல்கிற, அவன் வயசு, அவனுக்கு ஒன்றுமே தெரியல, சின்ன பையன், இந்த மாதிரி உன்னை கிண்டல் பண்ணிவிட்டு அதை திரியிறான். ஆனால் உன்னை மாதிரி குரல் இருக்கிற வெளியில் இருக்கிற பல பேர் என்ன நினைப்பாங்க, ஜெஃப்ரியை பற்றி எவ்வளோ மோசமாக நினைப்பாங்க, அவனோட கிராஃப் எவ்வளோ குறையும், நான் உன்னை மாதிரி அவனை விட ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவேன், ஆனால் என் வயசு எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இவர் வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஜெஃப்ரியை பற்றி தப்பாக சொல்கிறாரா, இல்லை எனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பண்ணுறாரா? சிவா இது தான் பண்ணிகிட்ருக்காரு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து. இதையும் சொன்னாங்க ஒருத்தங்க, இந்த ரோஸ்டிங்கில் திரும்ப வரும்போது, எல்லாரையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை ஒருத்தர் பேசும்போது உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு தெரியல, சூடு சொரணை வேணும், நான் எங்கள் வீட்டிலேருந்து உப்பு தரேன், கொஞ்சம் சாப்பிட்டு அந்த சூடு சொரணையை ஏற்றிக்கங்கன்னு நம்ம தர்ஷிகா போட்டு விட்டுது. ரஞ்சித் முதக்கன்னு ரோஸ்ட் பண்ணாருங்க எல்லாரையும், சூப்பராக. அதுதான் இதை கேட்ட உடனே வெளியில் வந்தோடனே விஷால் சொல்கிறான், எல்லோரும் காமாகுங்க, அவள் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறது எதுக்காகனா இது அத்தனையும் கேட்டுட்டு திரும்ப ரோஸ்டிங்னோடனே நம்ம எல்லோரும் போய் அவளை திட்டுவோம், அதுக்கு மீட்ரு ஏறும், யாரும் பண்ணாதீங்க, எல்லோரும் காமாகுங்கன்னு உடனே பிக் பாஸ் இது அடிச்சிட்டாரு, பெல் அடிச்சிட்டாரு, வாங்க எல்லோரும் அடுத்த பஸ்ஸர் அடிச்சிட்டாரு, அடுத்த ரோஸ்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரோஸ்டிங் ஆரம்பித்த உடனே அதுதான் ரஞ்சித் அப்புறம் வர்ஷினி அடித்தாங்க பாருங்கள், ரோஸ்ட்டு செம்மையாக அடித்தாங்க. யார் இவங்கள சௌந்தர்யாவை செம்மையாக, உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது எதுவுமே இதுவாக இல்லை, காமெடியாக இல்லை, நீங்கள் அப்படியே ஆக்ட் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு முத்து எகெயின் சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ணார். நீங்கள் அளவிட்டு பேசுகிறீங்க, இங்கே டாஸ்க் பண்ணதை கூட உங்களோட எதிர்ப்பை காட்ட தான் நல்லா தெரியுது எங்களுக்குன்னு, இந்த டாஸ்க் பண்ணாங்க இல்லையா, அதை எடுத்து போட்டு விட்டாரு. உடனே சாச்சனா ஒரு அரை மணி நேரத்துக்கு சௌந்தர்யாவை பற்றி பேசிட்டு, நீங்கள் அழுதது கூட எங்களுக்கெல்லாம் சிரிப்பை தான் கொடுத்துச்சு, ஸ்கூல் டாஸ்கில் அழுதாங்கல்ல அது கூட எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக தான் இருந்தது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ட்ராமா மாதிரி தான் இருந்தது அப்படின்னுட்டு பேசிட்டு, இப்போ பண்ணிங்கல்ல ஒரு டாஸ்க்கு, அது கூட சாட்டர்டே அன்னைக்கு கேட்கப்படும் அப்படின்னாங்க. உடனே பிக் பாஸ் பார்த்தாரு, இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு, உங்களுக்கான ரோஸ்ட்டும் எனக்கான ஒஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டும் இதோட முடிஞ்சுது, எல்லோரும் எழுந்து போங்க, இதுக்கப்புறம் ரோஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட உங்களோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. உடனே ஜாக் சௌந்தர்யா கிட்ட இங்கே பாரு, அந்த சாச்சனா பொண்ணு என்ன பண்ணியிருக்கா உன்னன்னு, நீ இப்படி நின்றுட்டே பேசியிருந்தேன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, நீ பண்ணுறன்ன உடனே உனக்கு ஒரு சேரை போட்டு அக்கா கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி உன்னை கிளப்பி விட்டு இப்போ அதையே அவளே வேறு மாதிரி திரிச்சு காமிக்கிறா, இது பண்ணுறா அது பண்ணுறான்னுட்டு அது தப்பாக தான் தோணும். அவள் சொன்னான்னு நீ ஏன் பண்ணின, நீ ஏன் இது பண்ணின, நீ ஏன் அது பண்ணன, நம்ம சவுண்டு ஜாக்கோட லேட்டு ஒரு எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணு யோசிக்கும். உடனே அது என்ன சொல்லுது, எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை, அவள் என்னை நான் அழுதது கூட ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டா, ஒரு சின்ன பொண்ணோட மனசில் என் பேரில் இவ்வளோ வன்மம் இருக்குமா அப்படின்னு ஒரு அழுது அதை ஒரு இது பண்ணி சீன் க்ரியேட் பண்ணி, அதை உடனே ஜாக்கும் போய் இல்லை இல்லைன்னு அவங்கள தட்டி கொடுத்து
அதுக்கு தான் வெளியில் சாச்சனா பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பவித்ரா கூட. ஜாக் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க? நான் சௌந்தர்யாவை பற்றி பேசும்போது மற்றவங்க சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ணும்போது அவங்க கேட்டதை விட ஜாக்லின் தான் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு, அதாவது சௌந்தர்யாவுக்கு வெளியில் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு இப்போ அவங்க கூடவே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே கன்சோல் பண்ணுற மாதிரி, இது பண்ணுற மாதிரி பயங்கரமாக பண்ணுறாங்க. பவித்ராவும் சொல்கிறாங்க, அவள் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எதுக்கு அழறா? இதெல்லாம் சாட்டர்டே இல்லை, ஃப்ரைடே அன்றைக்கி அழுதான்னாக்க அவ்வளோதான் ட்ராமா. இதே விஷயத்த நைட்டு பேசும்போது அருண் சொல்லிகிட்டு இருக்காரு. யார்கிட்ட? நம்ம பவித்ரா இல்லை, தர்ஷிகா, ஆனந்தி இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப அவள் ஹர்ட் ஆகிட்டால அன்ஷிதா. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி சௌந்தர்யா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டால. அப்படிங்கும்போது தர்ஷிகா சொல்கிறாங்க, ஆமாம், இந்த மாதிரி உட்காத்தி வச்சு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தா ஹர்ட்டு தான் ஆவாங்க. அவள் உள்ள வேற அழுதுட்டா தெரியுமா அப்படின்னோன்னு அருண், ஆமாம்மா, இன்றைக்கி என்ன டே, வாரம் முழுக்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்றைக்கி அழுது ஸ்க்ரீன் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணாதான் வீக்கெண்டில் அவங்களுக்கு இதுவாக இருக்கும். அதே தான் ஜாக் சொன்னது தான், 5 நாள் ஒரு மாதிரி இருக்கீங்க, 6ஆவது நாள் வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் எல்லோரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா எப்படி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி விளையாடுறாங்க. ஜாக்லின் சொல்கிறாங்க, உனக்கு தான் பிக் பாஸை விட அதிகமாக இந்த ஷோவோட ஃபார்மாட் அத்தனையும் தெரியும். எதுக்கடுத்தது எது வரும், எது பண்ணினா எப்படி காமிப்பாங்க, எதில் வரலாம், எல்லாம் இவளுக்கு தான் பிக் பாஸை விட ஜாஸ்தியாக தெரியும். அதை வச்சுட்டு ப்ளே பண்ணுறா. ஏன் நீ ப்ளே பண்ணலாமே அந்த மாதிரி. இந்த பொண்ணுக்கு ஆனால் கொஞ்சம் லேட்டாக தெரியுது அப்பப்போ. அடுத்தது இன்றைக்கி அடுத்த ஒரு முக்கியமான இது கேப்டன்சி டாஸ்கையும் வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லோரும் உட்காந்து கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறதுலேயும் ஒன்றும் பெருசாக வெளியில் வர்ற மாதிரி ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் தீபக் அண்டு பவித்ராக்கு, அதாவது அவங்க 2 பேரும் நின்றுட்டுருப்பாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் இப்படி வி மாதிரி 2 இது இருக்கும். அதில் வந்து பாலை வச்சு மேலே தள்ளி விடணும். கீழே இந்த இடத்துல அவங்களோட இடுப்பு அளவுக்கு அந்த போர்டு இருக்கும். அதில் போர்டில் பாலை வச்சு மேலே தள்ளி விடணும். இந்த பக்கம் ரைட் ஹேண்டெல்லாம் தள்ளி விடணும், அப்போ லெஃப்ட்டில் இருக்கிற பால் கீழே வரும், இதை தள்ளி விடணும், மாற்றி தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அது எவ்வளோ தூரம் வேகமாக மேலே அனுப்பிச்சிட்டு இந்த பாலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோங்கிறது தான் இதில் முக்கியம். பொறுமையாகவும் பண்ணணும், அதே சமயம் கவனமாகவும் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு 3 தடவை கீழே விழுந்துருச்சுன்னா அவுட்டு, 3 சான்ஸ் உண்டு. 2 பேருக்குமே 2 தடவை கீழே விழுந்துருச்சு. பிகாஸ் 2 பாலையும் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. நம்ம இந்த பாலை கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த பால் கீழே விழுந்துடும், இந்த பால் கீழே வருதேன்னு இதை பார்த்துட்டு இருக்கும்போது அது சர்றுன்னு வேகமாக கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் வேகமாக தள்ளினீங்கன்னா வேகமாக கீழே வரும். ஃபஸ்ட்டு பவித்ரா விட்டுட்டாங்க 3 இதையும். 2 பேருக்கும் 2 விட்டுருந்தது. 3ஆவது இதை கவனிக்காமல் டக்குன்னு பவித்ரா விட்டுட்டாங்க. ஸோ தீபக் கேப்டன் ஆகிட்டார். ஏற்கனவே மேனஸ்க்கு கிளாஸ் எடுப்பார். அடுத்தது ரெஸ்பெக்ட் வேணும்பார், சமையலில் டாமினேட் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்குது. வர வாரம் தீபக் என்ன பண்ண போகிறாரு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தாப்பில் நாளைக்கு சாட்டர்டே எபிசோட். இந்த வாரம் வீட்டுக்கு போகிறது யாருன்னு தெரியல. வெளியில் இருக்கிற இந்த எல்லோரும் போடுவாங்க இல்லையா கெஸ்ஸிங் ஒர்க், அதில் பார்த்தா ஆனந்தியா, சாச்சனாவா, வர்ஷினியா, இந்த 3 பேரில் ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் போனால் நல்லாயிருக்கும், யார் போவாங்க, யாருக்கு சான்சஸ் ஜாஸ்தி இந்த வாரம் போகிறதுக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறது, விஜய் சேதுபதி வந்து திரும்ப என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.